தினம் 3 வேளை உணவை நபி தொடர்ந்து உண்டதில்லை. ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை. தினம் 3 வேளை உணவை நபி தொடர்ந்து உண்டதில்லை. ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை. அவர் கண்ணயர்ந்து தூங்க ஒரு கட்டில் மெத்தை இல்லை. நபி தலைக்கு வைத்து படுக்க பஞ்சு தலையணையும் இல்லை. மறுநாளைக்காகும் என்று ஒரு காசு சேர்த்ததில்லை. மகள் பாத்திமாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை. மலை தங்கமான போதும் அதை திரும்பி பார்க்கவில்லை. வாட்டும் ஏழ்மை ஒன்றை தவிர நபி வீட்டில் வேறு இல்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ ஷானி ஹபீபிஹி முக்பிரன் வ ஆமிரா தஅதீமன் வ தக்ரீமா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அரவக்குறிச்சியினுடைய பாபு சலாம் அரபிக் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அல்லாஹ் நம்மை பங்கேற்க செய்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து வருடம் கியாமத் நாள் வரை இந்த பணியை தொடரச் செய்வானாக. பல 100 தாய்மார்கள் இதை கொண்டு பலன் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மார்க்க கல்வி அதன் அவசியம் என்ன என்பதை எனக்கு முன் பேசிய சுமார் 10 ஆலிம்கள் 7-8 ஆலிம்கள் மிக தெளிவான முறையிலே சொன்னார்கள். கல்வியின் உயர்வை பற்றியெல்லாம் சொல்லி காண்பித்தார். கல்வி கற்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாய கடமை. கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக ஆவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களின் மரியாதையை, அந்தஸ்தை உயர்த்துவதாகவும் அல்லாஹ் சொல்கிறார். யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனூ வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். பல அந்தஸ்துகளை உயர்த்துவதாகவும் அல்லாஹ் சொல்கிறார். இப்போ கல்வி கட்டாயம் என்று தெரிகிறது, அவசியம் என்று தெரிகிறது. அடுத்து நாம் விளங்க வேண்டியது ஒரு பாயிண்ட் விளங்குச்சுங்களா? கல்வி கற்பது ஆண் பெண் அனைவர் மீதும் கட்டாயமானது, அவசியமானது. 2வது பாயிண்ட் என்ன விஷயம்? கல்வி என்று எதற்கு சொல்வது? படிப்பு, அறிவு, கல்வி என்று எதற்கு சொல்வது? நண்பர்களே, கல்வி என்பது ஒரு 2 இருக்கு. ஒன்று, நம்மை அல்லாஹ் தஆலா படைத்தானே, நம் படைத்தவனை பற்றி தெரிந்து கொள்வது. அவன்தான் நம்முடைய இலாஹ், அவன்தான் நம்ம ரப்பு, அவன்தான் நம்மை படைத்தான். அவன் நம்மை எதற்கு படைத்தான்? படைத்த நோக்கம் என்ன?
அல்லாஹ் நம்மை படைத்து நம்மை என்ன விரும்புகிறான், நாம் என்ன செய்துவிட்டு அவனிடத்திலே வர வேண்டும் என்று விரும்புகிறான், என்ன நாம் செய்தால் இந்த சில வருட காலங்கள் உலகிலே முடிந்த பின்பு கோடி 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 ஆண்டுகள் மறுவுலகில் வாழப்போகிறோமே, அந்த வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து விளங்கி அதை கற்றுக்கொள்வது, இதுதான் மார்க்கத்துடைய கல்வி, அசலான கல்வி. தான் யார், தன்னை ஏன் அல்லாஹ் படைத்தான் என்று தன்னை அறிவதும், தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னை கட்டுப்பட செய்வதும், நீண்ட நெடிய காலம் வாழ வேண்டிய அந்த மறு உலக வாழ்க்கைக்காக தயார் செய்வதும் தான் அறிவாளியின் அடையாளம். அல் கையீசு, உண்மையில் அறிவாளி என்றால் யார்? மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், தன் நஃப்ஸை அறிந்து நஃப்ஸை அடக்கி நீண்ட நெடிய மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டி அவன் அமல் செய்கிறானோ அவன்தான் அறிவாளி என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒரு அறிவு என்னங்க? தன்னை படைத்தவனை அறிவது. இனி நாம் நீண்ட நெடுநாள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அறிவது. இது அசல் கல்வி, இது அவசியமான கல்வி, ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமான கல்வி. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் மௌத் இருக்கு, எல்லா மனிதர்களுக்கும் மரணம் இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, கபர் இருக்கிறது, ஹஷர் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது. அதற்குரிய தயாரிப்பை செய்து கொள்வது ஒவ்வொரு மனுஷன் நினைக்கணும். இவர்களைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் கல்வியாளர்கள் என்கிறார். இன்னொரு கல்வி இருக்கிறது, அது என்ன? துனியாவில் கொஞ்ச நாள் நம்ம வாழணும் இல்லையா, இந்த வாழ்க்கைக்கு கொஞ்சம் படித்து கொண்டு அதை வைத்து சம்பாதிப்பதற்காக வேண்டி உள்ள இல்மு, படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, தெரிந்து அதை வச்சு சம்பாதிக்கணும், அதற்குரிய இல்மு. அது காலம் காலம் மாறிக்கிட்டே இருக்கு. முதல் சொன்ன அல்லாஹ் பற்றி இல்மு, லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மு மாறவே மாறாது, குர்ஆனுடைய இல்மு மாறவே மாறாது, ஹதீஸுடைய இல்மு மாறவே மாறாது. ஆனா இந்த சம்பாதிக்கிற இல்மு இருக்கு இல்லையா, அந்தந்த காலங்களுக்குரிய தொழில் படி மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தொழில் கல்வினா என்னங்க? கொத்தனார் வேலை, கொத்தனார் வேலை படிச்சுக்கப்பா, வாழ்நாள்லாம் பொழைச்சிக்கலாம். அப்புறம் மரம் வேலை செய்யறது, ஆசாரி வேலை, தங்க நகை செய்யறது, பொற்கொள்ளர் வேலை, அப்புறம் இரும்பு பற்ற, இரும்பு கொத்தனார், இதுதான் அந்த காலத்துல படிப்பு. இவர் கொத்தனார் வேலை தெரியும், பொழைச்சிக்குவார். இதுதான் அந்த காலத்துல படிப்பே. 4 இது மாதிரி 4-5 படிப்பு தான். கம்ப்யூட்டர் இருந்துச்சா? இல்லை. இப்ப எல்லாம் படிப்பும் மாறிடுச்சு. இந்த காலத்துல பொழைக்கணும், சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும்னு சொன்னா கம்ப்யூட்டர் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், பிஎஸ்சி படிக்கணும், பிகாம் படிக்கணும். இதெல்லாம் படித்தா காசு சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிப்பதற்குனால படிப்புகள் இவை எல்லாமே. ஒன்று அடிப்படை இல்மு, இன்னொன்று பணம் சம்பாதிக்கிறது இல்மு. ஆனா அல்லாஹ் இல்முன்னு எதை சொல்றான்? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எந்த இல்மு உன்னை ஆகிரத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமோ, அல்லாஹ்வுடைய நண்பனாக உன்னை ஆக்குமோ, அதுதான் அசல் இல்முன்னு சொல்றான் அல்லாஹ். இந்த இல்மு இருக்குங்களே, இது எந்த அளவு நீ சம்பாதிக்கணுமோ அந்த அளவு கத்துக்கலாம். எவ்வளவு உனக்கு தேவையோ அவளை கத்துக்கலாம், அனுமதி இருக்கிறது. ஃபரல் இல்லை, கட்டாயம் இல்லை. எவ்வளவு தேவையோ கத்துக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ நிறைய சம்பாரிச்சு உன் வாழ்நாளுக்கு மேல ரொம்ப சம்பாரிச்சு பெரிய கோட்டைகள் கட்டி வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா எது வச்சாலும் உன் வாழ்க்கை முடிஞ்சு போனா அது உனக்கு உபயோகப்படாது. அதை கொஞ்ச காலம் தான் உதவும். அது நம்ம மொத்த வாழ்க்கைக்கு எவ்வளவு, எத்தனை மூட்டை அரிசி தேவை, எத்தனை மூட்டை கோதுமை தேவை, இருக்க எவ்வளவு இடம் தேவை, அவ்வளவு சம்பாரிச்சா போதும். கோடி கோடியா சேர்த்து ஒரு வீட்டுக்கு 50 வீடு கட்டி பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்து அப்ப போனாலும் அதே தான் உனக்கு. இந்த இதெல்லாம் வேஸ்ட். அந்த நேரத்தை நீ மார்க்கத்துக்கு செலவு செஞ்சுக்கலாம். உனக்கு இருப்பதற்கு ஒரு வீடு போதும். நீ மேல் மிச்சமா வீடு கட்டுற நேரத்துல ஒரு சுபான் அல்லாவோ, அல்ஹம்துலில்லாஹோ, அல்லாஹ் அக்பரை சொல்லி ஆகிரத்துக்கு சேர்த்துருக்கணும். அல்லாஹ் யாரை அறிவாளின்னு சொல்றான் பாருங்க. யாருங்க அறிவாளி? ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்ம்.
லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அல்லாஹ்வை தவிர இந்த அகில உலகத்தில் அனைவரின் தேவையும் உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இந்த கோடானு கோடி சிருஷ்டிகளின் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. 4 பேர் இல்ல சொல்றாங்க. களிமா தாங்க சொல்லுங்களேங்க. வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை. இப்பதான் கொஞ்சம் சவுண்ட் ஏறுது, 10 பாயிண்ட் ஏறுது. ஃபுல்லா சத்தமும் சொல்றது என்ன, நம்ம இல்லல்லா சவுண்ட் எது வரைக்கும் கேட்குதோ அது வரைக்கும் உள்ள எல்லா பொருளும் சாட்சி சொல்லும் மறைவினால். வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், இந்த அகில கோடி சிருஷ்டிகள் உடன் இருந்து இந்த சிருஷ்டிகளோடு இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. இல்லல்லா. தந்தையின் மூலமாக நம் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. தாயின் மூலமாக நம் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. இல்லல்லா. கடையின் மூலமாக நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. இந்த உணவின் மூலமாக என் பசியை ஆற்றியவன் யாரும் இல்லை. இல்லல்லா. இந்த ஆடையின் மூலமாக என் மானத்தை மறைத்தவன் யாரும் இல்லை. இதை யார் சாட்சி சொல்றாங்க? அல்லாஹ் சாட்சி சொல்றீங்களா? ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை. இலாஹ்னா என்னங்க? மாபூத் இல்லை, மக்சூத் இல்லை, மௌஜூத் இல்லை, மஷ்ஹூத் இல்லை என்பதை அல்லாஹ் சாட்சி சொல்கிறார். வல் மலாயிகத்து, இந்த மலக்குகளும் சாட்சி சொல்கிறார்கள். வ உலுல் இல்ம், அறிவுடையவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து விளங்கி யார் சாட்சி பகர்கிறார்களோ அவங்க தான் உலுல் இல்ம். அதை தவிர மற்றவர்கள் அத்தனை பேரும் உலுல் ஜஹல், முட்டாள்கள், சர்வ முட்டாள்கள். யாரெல்லாம் திருக்கலிமாவை அறியவில்லையோ, திருக்கலிமாவை விளங்கவில்லையோ, திருக்கலிமாவை பார்க்கவில்லையோ, சுஹூது செய்யவில்லையோ, சாட்சி பகரவில்லையோ, உலகத்திலே வடிகட்டிய முட்டாள்கள் அவர்கள் தான். அவன் ஜார்ஜ் ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், அவர் தாங்க தி லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி, சார்பியல் தத்துவம் கண்டுபிடிச்சாரு. இன்று வரை உலகம் வியக்குது. கோள்களின் இயக்கங்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சாரு. அடப்பாவி, கோள்களை பத்தி ஆராய்ச்சி செஞ்ச, மனிதனுடைய உடல் இயக்கத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்ச, இது எல்லாத்தையும் இயக்குறானே ஒருத்தன், அவனை ஆராய்ச்சி செய்யாம போயிட்டியே. அவனை ஆராய்ச்சி செய்யாம போயிட்டியே. இப்ப கபர்ல போய் எல்லாம் விட்டுருவானா? புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தார் யாருங்க? அவரு நியூட்டன். புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சார். இந்த புவி ஈர்ப்பு சக்தி இந்த புவிக்கு கொடுத்தது யாரு? அதை கண்டுபிடிக்காம போயிட்டான் பாருங்க. பாவி, படுபாவி பையன். இப்ப கபர்ல போய் உத வாங்குவான், மஹ்ஷர்ல எல்லாரும் முன்னாடி உத வாங்குவான், நரகத்துல வேதனை அனுபவிப்பான், தண்டனை பெறுவான். இதை கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்காம போயிட்டு சர்வ முட்டாள் அவன். நீ அவனை உலக அறிவாளிகள் லிஸ்ட்ல சேர்க்கிற. நீ இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சவன் யாருங்க? தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரு. அடப்பாவி, கரண்ட கண்டுபிடிச்சேடா. இந்த கரண்ட நம்ம கொடுத்தவே அல்லாதானீங்களே. யார் இந்த கரண்ட உற்பத்தி செஞ்சது? யாரு? எவ்வளவு காலமா இந்த கரண்ட மறைச்சு வச்சிருந்தா அல்லாஹ் எப்ப நமக்கு தந்தா பாருங்க. அந்த காலத்துல சிமினி விளக்கு, நெருப்பு விளக்கு வச்சிருந்தாங்க. எப்படி உற்பத்தி செஞ்ச அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா? இந்த காந்தமும் சேருகிற பொழுது அங்கே மின் உற்பத்தி உண்டாக்கி வச்சது யாருங்க? அல்லாஹ் உண்டாக்கி வச்சான். நீயா உண்டாக்குன? உங்க அத்தா உண்டாக்குனாரு. இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்டை கண்டுபிடித்தாருன்னு சொன்னோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? இருக்குது, அழகா சொல்றாங்க பாருங்க. பை, இந்த பேனா இங்க வச்சா எங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். இங்க இருந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இந்த பேனாவை கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, உற்பத்தி செஞ்சாரா? இல்லவே இல்லை. நீ கரண்ட் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சான்? 2 காந்த புலங்கள் சேருகிற போது நடுவிலே மின்னூட்டம் உண்டாகும், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத இவன் 2 எதேச்சியா கண்டுபிடிச்சிட்டான். அவ்வளவுதான். அதை வச்சு மின்சாரம், இன்னைக்கு ஜெனரேட்டர் எல்லாம், நீர் மின்சாரம், நிலக்கரி மின்சாரம், புனல் மின்சாரம், அனல் மின்சாரம், ஆட்டம் அணு மின்சாரம் சரி. இது அவன் கண்டுபிடிச்சான். ஏற்கனவே வச்சது யாருங்க? அல்லாஹ் வச்சதாங்க அது. அப்ப ஏற்கனவே அந்த மின்சாரத்தை வச்சது யாரு? அது எப்ப தேவையை வெளிப்படுத்துறது யாரு? அல்லாஹ்ங்க. அதை கண்டுபிடிக்காம போயிட்டா முட்டா பையன். அதை படிக்கணும் போயிட்டான். இவன் என்னத்தை போய் சொல்றது? என்ன சொல்றது? ஒன்னா சொல்லுவாங்க. டயர் கண்டுபிடித்தது சொல்றாங்க. டயர்ல இன்னைக்கு வண்டி ஓடும் உலகத்துல? உலகமே ஓடாது. கார் இல்லை, பஸ் இல்லை, விமானம் ஓடுமா? அதுக்கு டயர் தேவை.
ரப்பர்மா டயர். ரப்பர்ல டயரை கண்டுபிடித்தோன்னு ஒருத்தன் பேர் சொல்லுவான், யார் பேருன்னு தெரியல. சரிம்மா, அவன் யார் டயரை கண்டுபிடிச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த ரப்பரை எப்பயோ அல்லாஹ் வச்சிருக்கிறான், எப்பவோ வச்சுட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இன்னைக்கு நேற்று இவனா உற்பத்தி செஞ்ச ஒரு மரத்தை உற்பத்தி செய்யல. இந்த ரப்பர் தரக்கூடிய இந்த ரப்பர் மரத்தை பாக்கு மரம் மாதிரி இருக்கு, பார்த்ததில்ல நீங்க? ரப்பர் மரம் இருக்குல்ல, பாக்கு மரம் மாதிரி, அதாவது தென்னை மரம் மாதிரி சன்னமா இருக்கும். கேரளா முழுசும் நிறைய இருக்கு. இந்த ரப்பர் மரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி எல்லாம் வச்சுட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. ரசூலுல்லாஹ் காலத்துலயும் இருந்துச்சு, இப்ராஹிம் நபி காலத்துலயும் இருந்துச்சு, இஸ்மாயில் நபி காலத்துலயும் இருந்துச்சு, மூசா நபி காலத்துலயும் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு தேவையில்லை, பஸ் இல்லை, இப்போ கார் இல்லைல்ல. எப்போ உனக்கு தேவையோ அப்போ கொடுக்குறேன் போப்பா. இப்போ குதிரை வண்டி போதும், அவங்களுக்கு இருக்கிறதே கம்மி பேர் தானுங்க. குதிரை வண்டி போதும், மாட்டு வண்டி போதும். எப்போ நீ கார் ஓட்டுவியோ பஸ் ஓட்டுவியோ அப்போ அந்த அல்லாஹ் தாலா இந்த ரப்பர்ல பால் இருக்கு பாரு, எடுத்து தயார் பண்ணு கட்டு கொடுத்தாங்க அல்லாஹ் தாலா. அப்ப இவங்க எல்லாம் யாருங்க? கண்டுபிடிப்பாளர்கள். உற்பத்தியாளர் யாரு? மௌலா. இதையெல்லாம் செஞ்சவன் யாரு? அவன் மௌலா. அட பாவி, இதையெல்லாம் நீ கண்டுபிடிச்ச, ஆனா இதை நமக்கு உற்பத்தி செஞ்சு கொடுத்தவன், இதை தயார் பண்ணி கொடுத்தவனை கண்டுபிடிக்காம போயிட்டேடா, அவனை அறியாம போயிட்டேடா. இதெல்லாம் கொடுத்தவன் அல்லான்னு தெரியாம போயிட்டியே. உலக முட்டாள்கள் வரிசையில் அவர் தன் வாழ்நாள் எல்லாம் அதிலே செலவழிச்சாங்க. செல்போனை கண்டுபிடிச்சாரு, போன் கண்டுபிடிச்சாரு, போன் ரஹாம். செல்போன் கண்டுபிடிச்சது அது ஏதோ ஒரு பெல்லு, எவனோ போய் தொலைவிட்டு, நமக்கு என்ன முட்டா பெல்லை பற்றி நமக்கு என்ன பேச்சு. சரிப்பா, செல்போனை கண்டுபிடிச்சான். நான் இங்கிருந்து பேசுறேன், போனா ஒயர் கனெக்ஷன் இருக்கு. இப்ப இங்கிருந்து பேசுனா அங்க கேக்குது, என்ன கனெக்ஷன் எடுக்கணும்ல, என்ன தொடர்பு எடுக்கும்? மின்காந்த அலைகள், அலைவரிசை இருக்கு. இந்த அலைவரிசையை உண்டாக்குனா அல்லாஹ் வச்சிருந்தானா? எப்ப இருந்து இருக்குது? திடீர்னு இப்பதான் 2ஆம் உலக போருக்கு பின்னாடி இந்த அலைவரிசை தோண்டுச்சா? 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் அலை ஸ்பெக்ட்ரம் வீச்சு, அலை வீச்சு. இப்பதான் நீங்க சொல்றான். அந்த அலை வீச்சு எப்ப இருந்துச்சு? எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி? ஆதம் நபி காலத்திலே வச்சு அல்லாஹ் ஜல்ல ஷானு. அப்ப வெளிப்படுத்தல தேவையில்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானு வெளிப்படுத்தல. இப்ப 10,000 ஆதம் நபிக்கு பின்னாடி 10,000 15,000 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு தேவைன்னு வெளிப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்ட்ரம், இந்த அலை வரிசை அப்பவே இருந்துச்சா இல்லைங்களா? எலும்ப உடஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறான். எக்ஸ்ரே கண்டுபிடிச்சவன் யாரு? அவர் மிஸ்டர் எக்ஸ், மேரி கியூரி கண்டுபிடிச்சாங்க. எக்ஸ்ரே கதிரை தான், எக்ஸ்ரே கதிர் போய் வேலை செய்யணும் கண்டுபிடிச்சாங்க. எக்ஸ்ரே கதிரை இவங்க தான் உற்பத்தி பண்ணாங்களா? அல்லாஹ் உற்பத்தி பண்ண. இந்த எக்ஸ்ரே கதிர் சதைகளை ஊடுருவி எலும்பை போட்டோ பிடிச்சு உடஞ்ச எலும்பை காட்டுதே. இந்த மனிதர்களுக்கு இது தேவை. பிற்காலத்தில் இதை கொண்டு அவர்கள் உடலை சரிப்படுத்திக் கொள்வார்கள், உடஞ்ச எலும்பை சரிப்படுத்திக் கொள்வார்கள், எந்த இடத்துல டேமேஜ் பார்த்துக் கொள்வார்கள். இது அடியார்களுக்கு தேவைப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆதம் நபி படைக்கப்படி வச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன தேவையோ எல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஒன்னொன்னா இவன் கண்டுபிடிக்கிறான். இப்பதான் இவன் கண்டுபிடிச்சது இன்னும் கண்டுபிடிக்காது இன்னும் எவ்வளவு கோடி இருக்கு. பெட்ரோல் டீசல் எப்ப கண்டுபிடிச்சான்? ஒரு 50-100 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். பெட்ரோல் டீசல் கண்டுபிடித்தான். இது உற்பத்தி பண்ணானா? அமெரிக்கா உற்பத்தி பண்ணுச்சு பெட்ரோலை, ரஷ்யா டீசலை உற்பத்தி பண்ணது இல்லவே இல்லை. அது அடியார்களுக்கு தேவையான பூமிக்கு அடியில் அல்லாஹ் தஆலா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டான். பெட்ரோலை வச்சிருந்தான், டீசலை வச்சிருந்தான் அல்லாஹ் தஆலா. இப்ப தேவையில்லைமா, எப்ப தேவையே தர. சரிம்மா, தமிழ்நாட்டிலையும் பெட்ரோல் எடுக்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் பெட்ரோல் வருதா இல்லையா? எடுக்கிறாங்களே. நரிமணம் பெட்ரோல் எடுக்கிறாங்க, டீசல் இங்கேயும் குரூட் ஆயில் எடுக்கிறாங்க இல்லையா? எங்க எடுக்கிறாங்க? எங்க இருந்து எடுக்கிறாங்க? பூமிக்குள்ள இருக்கு. அந்த பூமிக்குள்ள தான் தண்ணி எடுக்குது. அந்த ஊர் சுத்தி நிறைய வீடுங்க இருக்கு, எல்லா வீட்லயும் போர் போட்டிருக்கான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தண்ணி ஒரு லேயர், அது கீழே எண்ணெய் ஒரு லேயர். தண்ணியில எண்ணெய் கலக்கிறது இல்லை, எண்ணெயில தண்ணி கலக்கிறது வேற. இதுல எங்க இருக்கு? பூமிக்கு உள்ளேயே வச்சிருக்காங்க அல்லாஹ் தஆலா. தண்ணியும் ஆறு மாதிரி ஓடுது, கடல் மாதிரி இருக்கு உள்ள. எடுக்க வருது. எங்க இருக்கு தண்ணி? டேங்கா
நம்ம டேங்க் வந்து கரண்ட் ஒரு நாளைக்கு ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னா காலையில் 8 மணிக்கு தண்ணி தீர்ந்து போயிடுது. படாத பாடு படுறாங்க, டேங்க் தீர்ந்து போயிடுது. இப்போ இந்த அரவாக்குறிச்சியில் எத்தனை வீடுகள், எவ்வளவோ தண்ணி ஒரு நாளைக்கு எடுக்க எடுக்க தீராம வந்துகிட்டே இருக்கு. எங்க வச்சிருக்கான் டேங்க்? பூமிக்குள்ள எங்க டேங்க் வச்சிருக்கான்? எவ்வளவு பெரிய டேங்க் இருக்குது? கடல் மாதிரி உள்ள வச்சிருக்கான், கடல் மாதிரி தண்ணி உள்ள வச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் உள்ள போனா டீசல் வருது, பெட்ரோல் க்ரூட் ஆயில் வருது, அதுவும் கடல் மாதிரி இருக்கு, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. இது அதுல கலக்கிறது இல்லை, அது இதுல கலக்கிறது இல்லை. வா வா என்ன ரப்பு தாலாவுடைய ரஹ்மத், என்ன அல்லாவுடைய இதையும் அதையும் அல்லா தடுத்து வச்சிருக்கான் பார்த்தீங்க. அல்லா தாலா அல்லாஹ் சொல்றான், மரஜல் பஹரைன், 2 கடல்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்துகிறான். இல்தகியான், ரெண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. ஆனா மரஜல் பஹரைன் இல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யபகியான், அது 2க்கும் மத்தியிலே ஒரு தடையையும் நான் வைத்திருக்கிறேன். இது அங்கே சேராது, அது இங்கே சேராது. என் ஆற்றல்னு சொல்லிட்டான் அல்லா சார், என்னுடைய ஆற்றல், இது ஒன்னோட ஒன்றும் சேராது, தடையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. அம்மா வெயில்ல வேகமா ஓடனீங்க, வேக்குமா இல்லைங்களா? எங்கெல்லாம் வேக்கும்? நெத்தியில, கையில, முகத்துல வேக்குமா இல்லைங்களா? ஒரு ஊசி எடுத்து நெத்தியில குத்துனா ரத்தம் எங்க இருந்துச்சு, வேர்வை எங்க இருந்துச்சு? என்னமா ரத்தம் எங்க இருந்துச்சு? ஒரு ஊசி எடுத்து சின்னதா ஓட்ட போடுறாங்க, எதுக்கு? பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட் பண்ணி இத்தினு வலிக்க கூட மாட்டேங்குது, இத்தினு மாட்டேன், ரத்தம் வந்துடுது. ரத்தம் எங்க இருந்துச்சு? எங்க குத்தனாலும் ரத்தம் வருது. எந்த இடத்துல குத்த ரத்தம் வரும் இல்லவா? வேர்வை சுரப்பி எங்க இருக்கு? வேத்து ஊத்தி, சில நேரங்கள்ல புழுக்கமா இருந்துச்சு, வெயில் இருந்தோன்னு சொன்னா வேத்து ஊத்தி வடிஞ்சு சட்டைதான் நினைஞ்சிருக்கு இல்லம்மா, அவ்வளோ வேர்வை. இந்த வேர்வை எங்கே இருந்தது? வேர்வை சுரப்பி எங்க இருந்துச்சு? ரத்தம் எங்க இருந்துச்சு? ரத்தத்தையும் வேர்வையும் ஒன்னா, இது ஒரு சுரப்பில் இருக்கு, அது ஒரு சுரப்பில் இருக்கு, 2க்கும் மத்தியிலே ஒரு திரையை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். இது அங்க போறதில்லை, அது இங்கே வர்றதில்லை. 2 கலந்தா அவங்க வேத்த ரத்தமா ஊத்தணும், இல்லையே வர்றதில்லையே. ரத்த வேர்வைன்னு சொல்றோம், ரத்த வேர்வையா வரணும், வர்றதில்லையே. என்ன அல்லாஹ் ஜல்லுடைய அருட்கொடை, என்ன அல்லாஹ் அருட்கொடை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எதை எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான்? ஒன்றை ஒன்று ஜாயின் பண்றது அல்லாஹ் ஜல்லுஷானு தாலா. இந்த கண்டுபிடிப்பாளர்கள் சொல்றோமே, இருக்கிறதே கண்டுபிடிச்சு சொல்றாங்க, அது இருக்கிறத வச்சது யாருங்க? அவன் தான் மௌலா ஜல்லுஷானு தாலா. அப்ப நீ இதையெல்லாம் கண்டுபிடித்தாய், ஆனா இதை செய்தவன் யார்? இதை வைத்தவன் யார்? இது எப்படியெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானே, இதை ஏன்டா சொல்லாம போயிட்ட? பெட்ரோலை கண்டுபிடிச்சான்னு சொல்ற, இந்த மனிதர்களுக்கு தேவை என்பதற்காக வேண்டி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பெட்ரோலை வச்சவன் யாரு? அந்த பெட்ரோலை எரியும் சக்தியை வச்சது யாரு? அந்த அல்லாஹ்வை பத்தி சிந்திக்காமலே காலத்தை ஓட்டிட்டு கொஞ்சம் கூட அறிவு வேலை செய்யாம போயிட்டு, எவ்வளவு பெரிய முட்டாள், எவ்வளவு பெரிய முட்டாள். உன் மொத்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு, உனக்கு அல்லாஹ் 50 வயசு 60 வயசு 70 வயசு கொடுத்தா, எது கொடுத்தா? அல்லாஹ் தாலா அந்த காலங்கள்ல அல்லாஹ்வை சிந்திக்க தான் கொடுத்தா. அல்லாஹ் தாலா குர்ஆனுடைய ஆயத்தை யோசிச்சு பார்த்தியா? நீ யோசிச்சு பார்த்தியா? அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான், வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல்கள் எரிக்கப்படும் நாள். கடல் தண்ணி இருக்குல்லமா, அது எரிக்கப்படும். எங்கேயாவது நெருப்பு பிடிச்சி எரிஞ்சா என்ன செய்வோம் நாம? தண்ணி ஊத்தும். தண்ணி என்ன செய்யும்? நெருப்ப அணைச்சிடும். அல்லாஹ் சொன்ன நெருப்பே கடலே பத்தி எரியுங்கிறான். மொத்த கடல், அட்லாண்டிக் ஓஷியன், ஆர்டிக் ஓஷியன், பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷியன், பிரம்மாண்டமான இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா சொல்றையே, பசிபிக் பெருங்கடல் சொல்றையே, மொத்த கடலும் பற்றி எரியும், பத்த வச்சிருவேங்கிறான். வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், இந்த கடல்கள் எல்லாம் பத்த வைக்கப்படுகிற பொழுது மொத்த கடலும் பெட்ரோலா மாதிரி எரியும். எப்படி இருக்கும்? ஒரு டப்பால பெட்ரோல் வச்சு எரிஞ்சா எவ்வளவு நேரத்துக்கு எரியும்? மொத்த கடல் எரிஞ்சா கியாமத்துல எரியும். அது எப்படி? அரே தண்ணியே எரியிற பொருள் தாங்க. தண்ணியுடைய மூலக்கூறு என்னமா? படிச்ச பிள்ளைங்க சொல்லுங்க. H2O அர்த்தம் என்ன? ஹைட்ரஜன் 2 மடங்கு. ஹைட்ரஜன் எரியிற பொருள் தான், ஆக்சிஜனும் 2ஐயும் சேர்த்து எரிய பொருளை அணைக்கிற பொருளா ஆக்கிட்டாங்க. ஹைட்ரஜன் எரியிற பொருள், ஹைட்ரஜன் தான் எரியும், அது வாயு. அது
ஹைட்ரஜன் எரிகிற பொருள், ஆக்சிஜன் எரிவதை தூண்டுகிற பொருள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா நெருப்பை அணைக்கிற பொருள் அல்லாஹ். மரபைனால ரெண்டையும் பிரிச்சு விட்டுருவாங்க. சேர்த்தது அல்லாஹ், பிரிச்சது அல்லாஹ். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் சேர்த்து தண்ணி ஆக்குறது யாரு? அல்லாஹ் தான். பிரிச்சு விட்டாலும் ஹைட்ரஜனை எரியும், ஆக்சிஜனையும் பத்தி எரியும். ஒரு நொடியில மொத்த கடலையும் எரிச்சிட வைக்கலாம். இப்படி அல்லாஹ் எரிப்பான். எப்படி அல்லாஹ் எப்படி ஆக்கனானே? ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சவன், ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவன், எவனையும் கண்டுபிடிக்கல. எல்லாம் ஏற்கனவே இருக்குது. உனக்கு என்ன தேவை என்பதை ஏற்கனவே வைத்திருக்கிறான். ஹைட்ரஜன் தேவையா அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஆக்சிஜன் தேவையா அல்லாஹ் வச்சிருக்கிறான். இல்லைங்களா? இது அல்லாஹ் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது விளங்குதா இல்லைங்களா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய ஒரு சின்ன படைப்பு போல நீங்க யாரும் சிந்திச்சே பார்க்க முடியாது. விளங்குதா இல்லைங்களா? இந்த செல்போன்ல மெமரி கார்டு போடுறோம்ல, மெமரி கார்டு, அது பேர் என்ன சொல்லுவாங்க? SD கார்டு. அப்படி மூலப்பொருள் என்னமா? கவனி மூலப்பொருள். நினைவு சக்தி கார்டு போடுறோம்னா அந்த மூலப்பொருள் அது என்னது? அழகா சொல்லுங்க. சிப். இன்னும் விளக்கமா சொல்லுங்களேன். சிலிக்கன் சிப். சிலிக்கன் என்ன? மண்ணு தாங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்குது. யாரும் பிள்ளைங்க தப்பு மண்ணு ஏண்டா மூளையா இருக்கா? மண்டையில மண்ணு இருக்கிறா, களிமண் இருக்கான்னு கேட்கறோம். அந்த களிமண் தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது. யாரும் மூளை வேலை செய்யலாம், மூளை இருக்கா, மண்டையில களிமண் இருக்குன்னு கேட்கறோம் இல்லைங்களா? சிலிக்கன் மண்ணுங்கிறோம்ல, அந்த சிலிக்கன் சிப்பு தான் அது மண்ணு. அந்த மண்ணுல அல்லாஹ் பல கோடி, வெறும் மண்ணுல எத்தனை கோடி படங்கள், எத்தனை கோடி சூரத்துகள், எத்தனை கோடி வார்த்தைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. இவன் சிலிக்கன் சிப்பை கண்டுபிடிச்சவன் பேர் சொல்லுவீங்க. அந்த சிலிக்கான்ல, அந்த மணல்ல இவ்வளவு நினைவு சக்தியை வச்சவன் யாரியா? அதை நீ வச்சியா? உங்க அப்பா வச்சானா? அல்லாஹு அக்பர். அப்ப இன்றைய உலகத்துடைய அறிவாளிகள் சொல்ற எல்லாம் முட்டா பயில்வார். இதை கண்டுபிடிச்சான், அதை கண்டுபிடிச்சான்னு சொல்றானே, அதை வச்சவன் யாரு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பேன். அறிவு அதோட செஞ்சுட்டு போயிட்டு, அறிவு அதோட விட்டுட்டு போயிட்டு. நான் சொல்றேன், ஒரு 10,000 ரூபாய் கட்டு இங்க வச்சேன்பா, தேடுங்கப்பான்னு உங்கள்கிட்ட தான் சொன்னேன். நீங்க தேடி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார், உடனே அவருக்கு பட்டம் 10,000 ரூபாய் கண்டுபிடிச்சார், பெரிய பாராட்டு. நிறைய பாவி, இந்த 10,000 ரூபாய் உனக்கு வச்சவனை நீ பிடிச்சிக்கிட்டா இது மாதிரி இன்னும் பல கோடி கொடுப்பான் அவனுக்கு. 10,000 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டான். அதோட கண்டுபிடிச்சிட்டேன் 10,000 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டேன், அதோட போயிட்டான். அந்த 10,000 ரூபாய் கொடுத்தானே அந்த முதலாளி, அவன் பல கோடிகளுக்கு, 5,000 10,000 கோடிகளுக்கு உரிமையாளன். நீ அவனை பிடித்திருந்தால் இந்த 10,000 ரூபாய் நாளைக்கு காலியா போயிடும். அவன் காலியாக செல்வங்களை கொடுப்பான் அவனுக்கு. அவனை பிடிச்சிக்கோ. அதுதான் நம்ம சொல்றோம். நியாயமா இல்லைங்களா? அப்ப இவர்கள்லாம் முட்டாளா தெரிஞ்சு அறிவாளியா தெரியுது. இவர்கள் துனியாவை கண்டுபிடித்தார்கள், இந்த உலகத்தின் வஸ்துக்களை கண்டுபிடித்தார்கள். இதற்கு மூலமாக இவற்றையெல்லாம் படைத்தவன் யார்? பெட்ரோலை படைச்சவன் யாரு? டீசலை படைச்சவன் யாரு? தங்கத்தை படைச்சவன் யாரு? வெள்ளியை படைச்சவன் யாரு? இந்த கம்ப்யூட்டரை படைச்சவன் யாரு? இந்த சிலிக்கான படைச்சவன் யாரு? நீ இப்ப சொல்ற ஆட்டம் பாம், அணுகுண்டை கண்டுபிடித்தவன், வெடிகுண்டை கண்டுபிடித்தவன். அணுகுண்டுக்கு என்ன மூலப்பொருள்மா? அணுகுண்டுக்கு யுரேனியம். யுரேனியத்திலிருந்து அணுவை விளக்க கண்டுபிடிச்சான். அதான் கண்டுபிடிச்சான். யுரேனியம் கண்டுபிடிச்சது யாரு? எவனா செஞ்சு, நாங்கெல்லாம் செஞ்சு யுரேனியத்தை புதுசா உண்டாக்கி இருக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? யாராவது செஞ்சானா? இல்லவே இல்லை. யுரேனியத்தை ஆதரவு காலத்திலே வச்சுட்டு அல்லாஹ் ஜல்லஷானு எப்பவோ வச்சுட்டு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா. அப்ப சொன்ன உதாரணங்கள் வச்சு நீ விளங்கிக்கலாம். எந்த வஸ்துவும் இவர்கள் செய்ததல்ல, இவையெல்லாம் இவர்கள் கண்டுபிடிச்சதுதான். இவற்றை நமக்காக வச்சது யாருங்க? அல்லாஹ் ஜல்லஷானு தாலா. அப்ப எவன் உண்மையான அறிவாளி? இவற்றையெல்லாம், இந்த கோடானு கோடி வஸ்துக்களை, வானம் பூமி சூரியன் சந்திரன், இந்த கோடானு கோடி வஸ்துக்களை நமக்காக தயார் செய்தானே, அந்த தயார் செய்தவன் யாருமே இல்லை. இப்படி எவன் சாட்சி சொல்லுகிறானோ அவன் தான் உண்மையில் அறிவாளி. அல்லாஹ் சொல்றான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வ உலுல் இல்மி காயிமுன் பில் கிஸ்த். அன்பர்களே, அந்த அறிவின் பக்கம் நம்ம பிள்ளைகளை கொண்டு போங்க. அவன் தான் அறிவாளி. துனியாவுடைய காலம் ஓடும். கொஞ்ச காலம் நீ கற்றுக் கொடுப்ப போயிடும்.
உனக்கு தேவையான படிச்சுக்க, வேணான்னு சொல்லு. டாக்டர் படி, இன்ஜினியர் படி, என்ன படிக்கணும் படி. ஆனால் இவற்றை எல்லாம் உனக்கு கொடுத்தானே, கண்ணை பற்றி ஆராய்ச்சி செய்கிறான். கண்ணை பற்றி ஆராய்ச்சி செய்து கண் டாக்டர் ஆயிடுறாரு. அவர் கண்ணுடைய ஆராய்ச்சியே செஞ்சார். கண்ணை படைச்சது நீ இல்லையே. பிறக்கும் போது கண் இல்லாம பிறந்துட்டா நீ கொடுக்க முடியுமா? பிறக்கும் போதே கண்ணை கொடுத்தது நானுன்னு சொல்றான்ல. பசீரா, உன்னை பார்ப்பவனாகும் கேட்பவனாகும் நான் தான் ஆக்கினேன். வேற யாரு ஆக்கினான்? அல்லாஹ் கொடுத்த கண்ணை வச்சு நீ ஆராய்ச்சி செய்யற. இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்த காதை வச்சு ஆராய்ச்சி செய்து டாக்டரா போயிடுற. தொண்டையை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு டாக்டரா போயிடுற. இந்த தொண்டையில அந்த குரலை உண்டாக்க வேண்டியதுங்க. இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். தொண்டையிலிருந்து குரல் எப்படி வருது? என்ன சொல்லுவோம்? நுரையீரல் காற்றை அனுப்புகிறது. அந்த காற்று தொண்டையில் உள்ள சன்ன குழாய் வழியாக வெளியே வருகிறது. நம்ம உதடுகளும் நாக்கும் அதை இயக்கி அதை வார்த்தைகளாக மாற்றி வெளியே கொண்டு வருகிறது. அப்படிதான் சொல்லுவீங்க. அப்படின்னா எல்லாருக்கும் குரல் ஒரே மாதிரி தான் இருக்கணும்? இல்ல பாருங்க, 1 கோடி பேருக்கும் அல்ல வேற மாதிரி வச்சா பாருங்க. இது என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எல்லாருக்கும் ஒரே தொண்டை தாங்க, எல்லாருக்கும் ஒரே தொண்டை தான், எல்லாருக்கும் ஒரே உதடு தான், ஒரே நாக்கு தான். ஆனா நாக்கும் என் குரல் இவருக்கு இல்ல, அவரு குரல் அவருக்கு இல்ல. கதவு தட்டுறாரு, பிவி கேக்குறாங்க, யாரு? நான் தாண்டி தொட. தெரியும், அடையாளம் தெரியுது. புருஷன் யாரு, அண்ணன் யாரு, தம்பி யாரு, அத்தா யார், அடையாளம் தெரியுதா இல்லையா? பேசுறாவே விளங்கிறே இல்லையா? ஹலோ, நான் தாங்க பிவி பேசுறேன். பிவின்னு சொல்லணுமா? சொன்ன சொல்லு, தெரியுது, குரல் தான் தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும்னு தெரியுது. நினைச்சிங்களா? நீ சொன்னதான் எனக்கு பிவி தெரியுதா? இன்னைக்கா கேட்க உங்க குரல? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் சொன்ன உடனே யாரும் தெரியுது இல்ல? அம்மா பேசுறாங்க, அக்கா பேசுறாங்க, பிவி பேசுறாங்க, தங்கச்சி பேசுது, தெரியுதா இல்லையா பை? இந்த குரலை வித்தியாசப்படுத்துது யாரு? 800 கோடி பேருக்கு தொண்டை இருக்கு, 800 கோடி பேருக்கு உதடு இருக்கு, 800 கோடி பேருக்கு நாக்கு இருக்கு, 800 கோடி பேர் குரலை மாத்தி மாத்தி வச்சுட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ். தொண்டையை படிக்கிறிய, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறிய, இந்த இஎன்டியை கொடுத்தவனை பத்தி யோசிக்க வேண்டாமா? இயர்ஸ், நோஸ், த்ரோட், இதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு இஎன்டி டாக்டர். இந்த இஎன்டி கொடுத்தது யாரையா? இந்த இயர்ஸை கொடுத்தது யாரு? த்ரோட்ஸை கொடுத்தது யாரு? இந்த நோஸ் கொடுத்தது யாரு? இயர்ஸ் கொடுத்தது. இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? நீ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? இதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் தான் அறிவாளிகள் தான். அந்த இல்மு தான் ஃபரதான இல்மு. அந்த இல்மு உலகத்துல ஒன்னை காப்பாற்றும், கபர்லயும் ஒன்னை காப்பாற்றும், ஹஷர்லயும் ஒன்னை காப்பாற்றும். இந்த இல்முல சாப்பாட்டுக்கு கலைஞ்சுங்களா, படிப்பான், தின்றுவான், பழப்பான், போயிடுவான். பெரிய படி படிச்சுவான், ஐஏஎஸ் படிச்சிருப்பான், 58 ரிட்டையர்ட் ஆயிடுவான். கலைஞ்சு போய் அதுக்கு முன்னாடி அவன் வேலை இருக்கா? வீட்டில் உட்காரான், வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து உட்காந்துருப்பான். இவ்வளோ பெரிய படி படிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். 58 வயசு ரிட்டையர், வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க, வேலை இல்லை, இப்போ உட்கார வச்சுட்டாங்க. உன் படிப்பு எத்தனை நாளைக்கு உதவும்? சாப்பாட்டுக்குரிய அன்பர்களே, படிக்க வேணான்னு சொல்லு. பெரிய படிங்க, பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிக்க, கோடி கோடியே சம்பளம் வாங்கு. ஆனா விலைங்கோ, இதுக்கு பேர் இல்மு இல்லை. ஒரு இல்மு இருக்கு. உன்னை ஏன் படைச்சேன்? அதுதான் 80 வயசு வாழ வச்சேன், 50 வயசு வாழ வச்சேன். கொஞ்சம் கூட அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனை இல்லாம வந்துட்டியே, அல்லாஹ் மறுமையில கேட்பானா? அவலம் நுஅம்மிருக்கும், உங்களுக்கு இந்த அளவு நான் வயது கொடுக்கவில்லையா? மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர, சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திப்பதற்குண்டான அவகாசம் கொடுக்கவில்லையா? அந்த வயசு 40ன்னு சொல்றாங்க. 40 வயசு உனக்கு கொடுத்த பின்னாடியும் உன் அறிவால் சிந்தித்து அதை கேட்பவர்கள்ட்ட கேட்டு, விளங்கியவர்கள்ட்ட போய் கேட்டு, அர் ரஹ்மான் ஃபஸஅல் பி கபீரா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வை பற்றி தெரிந்தவர்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொன்னானே. அப்படி ஷேகுமார்கள்ட்ட போய் கேட்டு, அந்த ரஹ்மான் யார், எப்படி அல்லாஹ் நம்மளை படிச்சான், அல்லாஹ் எங்க இருக்கிறான், என் கூட எப்படி இருக்கிறான், என் கூட இருக்கிறேன்னு சொல்றானே, அது எப்படி இருக்கிறான்? வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், உலகில எந்த மூலையிலே நீ இருந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்றானே, அந்த அல்லாஹ் எப்படி என் கூட இருக்கிறான்? ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீ எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் தான் இருக்கு குர்ஆன் சொல்லுது. ஆனா நான் திரும்பி பார்த்தா அப்துல் காதர் முகம் தெரியுது, அப்துல் சத்தார் முகம் தெரியுது, ரஹ்மான் பாய் முகம் தெரியுது, ரஹீம் பாய் முகம் தெரியுது, அல்லாஹ்வுடைய முகம் எனக்கு தெரியலையே. அப்ப அல்லாஹ் எப்படி சொன்னான்? என்னைக்காவது யோசிக்கிறோமா? என்னைக்காவது சிந்திச்சியா? இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத்,
ஒவ்வொரு வஸ்துவையும் நான் தான் சூழ்ந்திருக்கிறேங்கிறான். இந்த பேனா இருக்குது, இது என் கை சூழ்ந்து இருக்குது. இப்ப என் கை தெரியுதா பேனா தெரியுதா? இதுவும் தெரியும். இப்ப அல்லாஹ் சொல்றான் எல்லா வஸ்துவையும் நான் தான் சூழ்ந்து இருக்கிறேங்கிறான். அப்ப யாரு தெரியணும் உனக்கு? அல்லாஹ் தான் தெரியணும். ஆனா அல்லாஹ் தெரியல, வஸ்துதான் என் கண்ணுக்கு தெரியுது. அப்ப அல்லாஹ் எப்படி சொன்னா நான் தான் சூழ்ந்திருக்கிறேன் எப்படி சொன்னா? இதை பத்தி யோசிச்சோமா? நம்ம யோசனை எல்லாம் என்னங்க? நம்ம தாய்மார்களும் சரி தந்தைமார்கள் என்ன யோசனைங்க? காலையில எந்திரிச்சா இன்னைக்கு நாஸ்டா இட்லியா தோசையா, இன்னைக்கு குஷ்காவா இல்ல மாவு வாங்கி இட்லி ஊத்திடலாமா? மாவு வாங்கிட்டு வந்தாச்சு, இட்லியா தோசையா? சரி தோசை ஊத்து. சரி தோசைக்கு சட்னியா சாம்பாரா? சரி சாம்பார் வச்சு தொலை. சரி சாம்பார் வந்து பாசி பருப்பு சாம்பார் சொல்ற கரெக்டா அனுபவம். பாசி பருப்பு சாம்பாரா துவரம் பருப்பு சாம்பாரா? சிந்தனை முழுசு இதுல தான். முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வகையா பாசி பருப்பு சாம்பார் வச்சு கிண்டு கழிச்சு பாத்திரம் கழுவி வச்சாரு. அடுத்து அல்ஹம்துலில்லாஹ். மதியானம் என்ன இருக்கிறாங்க? மீனா கறியா கோழியா? சரி கோழி வாங்கிக்கலாம். முடிஞ்சு முடிவு பண்ணி எல்லாம் மஷூரா பண்ணி கோழியை சால்னா வைக்கவா குருமா வைக்கவா இல்லை சால்னா வச்சு பொரிச்சிடவா? சரி பொரிச்சிட்டு அதை அப்படியே வைக்கவா? கிரேவி மாதிரி பொரிச்ச பண்ணி ஊற்றுவாங்க. மஞ்சூரியா சிந்தனை முழுசும் திங்கிறது. கொஞ்சமாவது அல்லாஹ் பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனே. இன்னைக்கு போறான். இன்னைக்கு அல்லாஹ் 6666 ஆயத்தை எனக்கு தானே என்ன இறக்கணும்? குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இறக்கணும். கோவிந்த சாமிக்கும் குப்பு சாமிக்கும் அல்ல இறக்கணும். எனக்கு தானே இறக்கணும். ஒரு ஆயத்தை பத்தி இன்னைக்கு சிந்திப்போம். என்ன சிந்திக்க முடியும்? சிந்திச்சு கொண்டு போய் கேட்போம். அல்லாஹ் என்ன சொல்றான் எனக்கு? அல்லாஹ்வுடைய கருத்து என்ன கேட்டுக்குவோம். என் வாழ்நாள் போயிட்டே இருக்குது. வெறுங்கையா அல்லாஹ்ட்ட போய் நிக்க போடுமே யோசிக்கிறோமா? அன்பர்களே, மாத்து சிந்தனையை மாத்து. கொஞ்ச நேரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழிங்க. சிங்கிறது, சாப்பிட்றது, கழுவி வைக்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறது, இதுலயே வந்து கடைசியில் கபரஸ்தான் போய் சேர்ந்துடும். அலஞ்சல்லாம் கொஞ்சமாவது அல்லாஹின் பக்கம் கொஞ்சம் சிந்தனை செலுத்து. இதுலையும் தாய்மார்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு அலஞ்சல்லாம் இவனாவது சம்பாதிக்க போறான், இவனாவது சம்பாதிக்கிறான், காசு படிக்கணும். பெண்கள் வீட்டிலிருந்து கொஞ்சமாவது குர்ஆன் ஓதி, அந்த காலத்தில் வீடுகளில் பெண்கள் இருந்து காலையிலிருந்து யாசீன் ஓதுவாங்க. காலை எந்திரிச்சா வீட்டில் தெருவில் நடந்து போனா வீட்டில் பெண் குழந்தைங்க யாசீன் ஓதுற சத்தம் கேட்கும். மகரிப் தொட்டு நடந்து போனா வாக்கியாவை சத்தம் கேட்கும், வீட்டில் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும். இப்போ எல்லாத்தையும் ஸ்கூல் அனுப்பிச்சாச்சு. குர்ஆனும் இல்லை, வாக்கியாவும் இல்லை, பாரதிக்கும் இல்லை. மகரிப் நடந்து போனா ஸ்கூல் பண்ணிடும். யாகாவாராயிரம் நாகாக்கா காவாக்கால் சோஹாப்பர் சொல்லி 4 மணிக்கு எந்திரிச்சான். 4 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுது காலம்லாம் போயிடுச்சு. ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வருதான், பொம்பளை பிள்ளை அலாரம் வச்சு 3 மணிக்கு 4 மணிக்கு படிக்கிறான். காலையில எந்திரிச்சு யாகுண்டே துதுசார ஹாரதபலா யாசுவேத பத்மாச்சன. இது வந்து மனப்பாட பகுதி வந்திருக்கு சார். அது தேவாரம் வந்திருக்குது. மனப்பாடம் பண்ணி தான் நாங்கள் வந்து 4 மணிக்கு அல்லாஹ் தஆலா தஸ்பீஹ் செய்யுங்கிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. காலையிலும் மாலையிலும் சூரியன் உதிக்கும் முன்பும் சூரியன் மறையும் முன்பும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள்னு உனக்கு சோறு போடுற அல்லாஹ், உன்னை படைச்ச அல்லாஹ், ஒரு உயிரோட வாழ வச்சிருக்கிற அல்லாஹ் சொல்றான். இவன் காலையில் எழுந்திரிச்சு தமிழ்ல மனப்பாட பகுதி படைக்கும். வேர்ட்ஸ்வொர்த், ஷேக்ஸ்பியர் எடுத்து அதை படிச்சுட்டு உட்காந்துருக்கான். வெக்கமா இல்லை உனக்கு? என்ன அவசியம் வந்துச்சு இல்லைங்க சார்? நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு எம்பி பிஎஸ்சி ஒரு காலேஜ்லாம் படிக்க குறைஞ்ச +2 படிக்க வச்சா தான் அவசர ஆதரவு இந்த பிள்ளைங்க சம்பாதிக்கலாம். ஏண்டா இப்போ கை இல்லாதவன் காலையில் கட்டிக்க போறிய பிள்ளைய. நம்ம மார்க்கம் சொல்லுது, கணவனுக்கு மனைவிக்கு சில பொறுப்புகள் கொடுத்துருக்கு. கணவன் சம்பாரித்து காசை கொண்டு கொடுத்தா மனைவி தன் குடும்பத்தை பார்த்து தன் குழந்தையை நல்ல முறையில் கவனித்து குழந்தைக்கு தீட்டி விட்டு குழந்தைக்கு தேவையான செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கவனித்து வீட்டுக்கு இருக்கிற அம்மாவை கவனித்து மாமியாவை கவனித்து அத்தாவை கவனித்து எந்த பொறுப்புகளை ஒதுக்கி இருக்கு. அதான் சொல்லலாம். பொம்பளை கூட்டிட்டு வெளியே போகக்கூடாதா? என்ன பெண் அடிமையா? அப்படின்னாடப்பா யாருதான் அடிமை? குழந்தைங்களை கவனிக்கிறது கேவலமா? குழந்தைங்களை கவனிக்கிறது கேவலம் நினைச்சியா? அது பெரிய பொறுப்பு. சம்பாதிக்கிறது பெரிய பொறுப்பு இல்லை, குழந்தைங்களை அந்த அதபோட வளர்க்கறது பெரிய பொறுப்பு. இவன் என்ன பண்ணிட்டாங்க? ஆணும் பெண்ணும் சம உரிமை வேண்டும். அரே அதனால பெண்களும் வேலைக்கு செல்ல வேண்டும் தான். அப்ப ஆம்பளை வேலைக்கு போயிடுறான், பொம்பளை வேலைக்கு போயிடுறான். பையன் தெரு சுத்துறான். அம்மாவும் கவனிக்க இல்லை, அத்தாவும் கவனிக்க இல்லை. பீடி சிகரெட்ல ஆரம்பிச்சு கஞ்சாவில் வந்து நின்று ப்ரௌன் சுகரு சாராயம் எல்லா கெட்ட பழக்கம் எடுத்து அருவா வச்சுக்கிறான் ரயில்வே ஸ்டேஷன்ல.
ஏண்டா தெருவில் ஒருத்தன் போறான், அவனை வெட்டுறேன், ரீல்ஸ் பிடிக்கிறியா அப்படின்னு கேமரா வச்சு வெட்டுறான். எதுல வெட்டுற? ரீல்ஸ் பிடிக்காதே வெட்டினேங்க. வெக்கமா இல்லை. என்ன காரணம்? அவங்க 5 பேர் ரீல்ஸ் பிடிச்சானுவன், 5 பேரையும் போலீஸ் கைது பண்ணிட்டான். யாருடா அவனு கேட்டா 5 பேருக்குமே அத்தா அம்மா இல்லை, தெரு சுத்துற பசங்கன்னு போட்டிருக்கான் பேப்பர். பார்த்தீங்களா இல்லையா? அப்ப என்ன காரணம்? அம்மாவுக்குன்னு ஒரு வேலை எல்லாம் கொடுத்துருக்கான். ஏதோ எழுத படிக்க படிச்சு தெரிஞ்சுட்டா 5ஆம் கிளாஸ் படிச்சாங்க, முடிஞ்சு போச்சு. இது பெரிய படிப்பு பிஎஸ்சி பிகாம் படிக்க வச்சு என்ன செய்ய போற? இது என்னுடைய கருத்து. நீ வேற ஆலிம்ஸ்ல கேட்ட ஹசரத் ரொம்ப பிற்போக்குத்தனமா பேசுறாங்க. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் பிகாம் படிக்க வைக்கணும், ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வச்சு வெளியே அமைச்சிரு. குறைஞ்சபட்சம் ஆம்பளைக்காவது சமையல் கற்றுக் கொடு, அவனாவது அம்மா அத்தா கவனிப்பான். இப்ப 2 பேரையும் வெளியே அமைச்சா புள்ளை யார் கவனிக்கிறது? வீட்டுல வயசான மாமன மாமியார் கவனிக்கிறது? எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துறோம், ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துறோம். வீடும் குட்டிச்சவரு, நாடும் குட்டிச்சவரு. எப்போ பொம்பளை வீட்டை விட்டு வெளியே போனாலோ வீடும் குட்டிச்சவரு. இவ போய் ஆபீஸ் சேர்ந்தா அது வரைக்கும் 10 பேர் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்தான். இவ போய் உட்காந்தா வாசனை தருவையை போட்டு மல்லிகைப்பூ வைக்கிட்டு போய் உட்காந்தா 10 பேரை வேலையை விட்டு இங்கே பார்த்துருக்கான். ஒழுங்கா அவன் 10 பேர் வேலை கம்ப்யூட்டர் வேலை பார்த்துட்டு இருந்தான். இவன் மல்லிகைப்பூ வச்சு இடுப்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ்ஸா ஒன்ன மாட்டி டைட்டா ஃபேண்ட்டை மாட்டி கம்ப்யூட்டர் டிங் 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 உட்காந்தா. அவன் எடுத்தான். வீட்டை விட்டு வெளியே போனா ஊடும் குட்டிச்சவரு, நாடும் குட்டிச்சவரு. நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம், வந்து வெளியே சொல்லப்பா சொன்ன அடிக்க வந்துருவாங்க. ஹசரத்து பாருங்களேன், பொம்பளைங்களை படிக்க வைக்கிறவன் ஆணும் பெண்ணும் சமம் அல்லவா? அப்ப வந்து பொல்லையை வளர்க்கறது கேவலங்கிற. ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு எல்லாம் ஒரு வீடு, இந்த பில்டிங் உருவாகிறதுக்கு கொத்தனாரும் தேவை தானே, எலக்ட்ரிஷியனு, பிளம்பரு, பெயிண்டரு. நாங்கள் எல்லாம் கொத்தனார் வேலை தான் பார்ப்போம், எலக்ட்ரிஷியன் பார்க்க மாட்டோம்னா வீடே உருவாகாது. எல்லாம் சேர்ந்தாங்க வீடு. எதுவுமே கேவலம் அல்ல. கொத்தனார் வேலையும் தேவை, எலக்ட்ரிஷியனும் தேவை, பெயிண்டரும் தேவை, பிளம்பரும் தேவை, தேவையே இல்லையா? இன்ஜினியரும் தேவையில்லை. அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணியை ஒதுக்கியிருக்க. நீ சம்பாரிச்சு கொண்டு கொடு, நல்ல முறையில் அவங்க செஞ்சு கொடுக்கட்டும். அவளும் வேலைக்கு போயிடுறா, வீட்லையும் செய்யறது இல்லை. ஹோட்டல் பெருகிருச்சு, எங்க பார்த்தாலும் ஹோட்டலை திண்டு வந்து 20 வயசுலேயே வயிற்று வலிங்க, அல்சருங்க, பிபிங்க, சுகருங்க எல்லாம் படுத்துறான் வீட்டில். ஒழுங்கா அம்மா அம்மாருக்கு செஞ்சு கொடுத்த காலத்துல என்ன நேரம் என்ன தேவைங்கிறத அறிஞ்சு செய்வாங்க. காலையில நீ வந்து இன்னைக்கு கோழி சாப்பிட்டுருக்கிற, சாயந்தரம் வெந்தய சோறு சாப்பிடு, அப்பதான் கரெக்டா இருக்கும் காம்பினேஷன். அப்படி ஒன்று செஞ்சு 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 கொடுத்தாங்க. அத்தாமாருங்க 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. எங்க தாத்தா எங்க பாட்டிலாம் பார்த்துருக்கிறேன், 80 வயசுல பல்லு எல்லாம் இருக்கும். நல்ல பிரியாணி கடிச்சு எலும்புலாம் சாப்பிட்டு வெத்தலை டப்பா கொண்டு வாங்குவாங்க. வெத்தலை டப்பாவில் பார்த்தா வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, கட்டக்காம்பு, புயலை எல்லாம் சுடுத்து வந்து. இப்போ நம்ம 40 வயசுலேயே சாப்பிட்டு முடிச்சு நான் டப்பாவை கொண்டு வா, மருந்து டப்பா, பிபி சுகர் டப்பா, மருந்து டப்பா, அல்சருக்கு ஒரு மாத்திரை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை, கண்ணு வலிக்கும் சரி, எல்லா வீட்லையும் டப்பா இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தா எல்லா வீட்லையும் சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை போடுவாங்க. இப்போ நீங்கள் வெத்தலை போடலீங்களா, பல்லே இல்லைங்க, எல்லாம் எல்லாமே கொட்டிருச்சு. சும்மா அங்கே ஒட்டி வச்சிருக்கான் டாக்டர், பல்லெல்லாம் உளுந்து பொத்துங்க அதுங்கிறான். ஏன்? ஒழுங்கா வீட்டில் சமையல் செய்யலை. அப்போ இருக்கிற பொம்பளையை வெளியே அமைச்சிட்டா வீடும் நாஸ்தி, வயிறும் நாஸ்தி, ஆஸ்பத்திரி நாஸ்தி, ஆஃபீஸும் நாஸ்தி. ஒன்றுக்கும் அந்த பொறுப்புகளை உண்டாக்கியிருக்காங்க. அந்த குழந்தைகளை வளர்ப்பது, அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அந்த குழந்தைகளுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுப்பது, எப்படி யார்கிட்ட பழக வேண்டும் சொல்லிக் கொடுப்பது. இதோ மாமா வர்றாங்க, கண்ணியமா கூட்டிட்டு வா, மாமான்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வா, தாத்தா வர்றாங்க கூட்டிட்டு வா, சின்னம்மா வர்றாங்க கூட்டிட்டு வா. வீட்டில் அவருடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது, சொந்த பந்தங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பது, இது எல்லாம் தான் அம்மாவுடைய வேலை. இதை விட்ட வேலை இன்னைக்கு யாருக்கும் சொந்த பந்தமே தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் வீட்டுல கடைசி நேரத்தில் வர்றான், எத்தனை மணிக்கு சாப்பாடுங்க, 12:30 வந்து இறங்கி சாப்பிட்டு போயிடுறது. நான் வந்துட்டு இன்னைக்கு கல்யாணத்துக்கு சொந்தமும் தெரிய மாட்டேங்குது, அந்த பசங்களுக்கு பந்தமும் தெரிய மாட்டேங்குது. என் தம்பி தெரிய மாட்டேங்குது, என் பையனுக்கு. இவங்க யாரு? உங்க கூட பிறந்தவங்களா? அப்ப எனக்கு சாச்சா வர அந்த மாதிரி ஆயிடுச்சு நீ கதை. ஏன்? அந்த அம்மா அம்மாருங்க இருந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லை. உறவுகளை சொல்லிக் கொடுப்பதற்கும், உணர்வுகளை சொல்லிக் கொடுப்பதற்கும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும் சொல்லிக் கொடுப்பதற்கும், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும், அத்தஹியா சொல்லிக் கொடுக்கறதுக்கும், அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா சொல்லிக் கொடுக்கறதுக்கும், எப்பப்ப என்ன ஓதணும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும், ஒழுக்கத்தோடு வரப்பதற்கும் வீட்டிலே பெண்கள் இருக்க வேண்டும். நீ அந்த பொம்பளை பிள்ளை 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், +2 காலேஜ் படிக்க வச்சு அவளை குட்டிச்சவராக்கி, தௌபா தௌபா.
அதனால தான் அல்லாஹ் கிருபையில என் பிள்ளைங்களை எல்கேஜி யூகேஜி கூட அனுப்புறேன். பொம்பளை பிள்ளைங்களையும் அனுப்புறேன், ஆம்பளை பிள்ளைங்களையும் அனுப்புறேன். என் பையன் தான் உட்காந்துருக்காரு, எல்கேஜி யூகேஜி கூட ஸ்கூல் போல. ஆனால் இங்கிலீஷில் படிப்பார், தமிழ் நல்லா படிப்பார், உருது தெரியும், அரபி தெரியும், அல் ஆலிம் அல் ஹாஃபிஸ் அல் காரி. இப்போ 10th படித்த பேர் +2 படித்த பேர் கொண்டு கேள்வி கேட்க சொல்லுங்களேன், ஓடி போயிடணும். என்ன தெரியாது மார்க்கை நம்ம கற்றுக் கொடுக்கல. அன்பர்களே, பையனை படிக்க வைங்க. பெண்கள் 5ஆம் கிளாஸ் படித்தாங்களா, இந்த நிஸ்வான் மாசாக்கு அனுப்புங்க, கொஞ்சமாவது மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ இங்கே 3 வருஷம் ஓதி ஆலிமாக்கள் குர்ஆனுடைய ஆயாத்துகளுக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டார்கள், ஹதீஸுகளுக்கு விளக்கம் தெரிந்து கொண்டார்கள், மார்க்கம் சொன்ன சட்டங்களை அறிந்து கொண்டார்கள். ஒரு கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் மார்க்கம் சொல்கிறது, தாயிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் மார்க்கம் சொல்கிறது, தந்தையிடம் எப்படி நடக்க வேண்டும் மார்க்கம் சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காட்ட பழகிற முறை என்ன மார்க்கம் சொல்கிறது. ஒவ்வொன்றையும் குர்ஆனும் ஹதீஸும் கற்றுக் கொடுக்கிறது. அவற்றை எல்லாம் இந்த 3 வருடம் கற்றுக்கொண்டார். அதனால ஒவ்வொருத்தரும் உறுதி வைங்க, உங்க பையனை பெரிய படிப்படிங்க, இந்தியாவிலே பெரிய படிக்க வைங்க. ஆனா பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் சென்ற இடத்திலே கணவனோடு, குழந்தைகளோடு, தன் தாயோடு, தந்தையோடு, மாமியாவோடு, நாத்தனாரோடு எப்படி ஒழுக்கம் கற்பிப்பது என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. அந்த இல்மை கற்றுக் கொடுங்க. சம்பாதிக்க கற்றுக் கொடுக்க வேணாம், சம்பாதிச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அந்த மாதிரி நம்மளை வைக்கல. ஒரு சில பேர் ஹசரத் ஒருவேளை புருஷன் சீக்கிரம் மூத்தா போயிட்டான், இப்போ இந்த பொண்ணுக்கு காசு சம்பாதிக்கிற காசு ஏன்டா அப்படி, ஏன்டா அப்படி அறுப்ப ஆசை வைக்கிற? அவள் சீக்கிரத்தில் புருஷன் மூத்த முடிச்சே போயிட்டான்னா அவள் சம்பாதிக்கிறதுக்கு தையல் தெரியணும்ல, ஒரு தொழில் தெரியணும்ல, ஏன்டா அப்படி நிற்கிற? நிறைவான ஆசை வை. அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால என் பிள்ளைய தீர சுமங்கலியாக நீண்ட வயசு வாழ வைப்பான், என் புருஷன் சம்பாதிச்சு கொடுப்பா, நல்ல சந்தோஷமா வாழுவான், என் நீண்ட ஆசை வை. சரிங்களா? அந்த மாதிரி அறுப்ப ஆசையெல்லாம் வைக்க வேணாம். ஆகவே அன்பர்களே, இந்த பெண்கள் மதரசா ஒவ்வொரு ஊரிலும் கட்டாயமாக தேவை. கட்டாயமாக நம் பிள்ளைகளுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை கற்றுக் கொடுக்க வேண்டும், ரசூலை கற்றுக் கொடுக்க வேண்டும், படைத்தவனை பற்றி கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவையில்லாமல் பள்ளிக்கூடங்களுக்கு, அதுவும் 10 வயது 12 வயசுலாம் இன்னைக்கு பாலிக ஆயிருது பிள்ளைக்கு, 13 வயசுலாம் பிள்ளைங்க பெரிய பொம்பளை பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆயிருது. அதுக்கு பின்னாடி ஆட்டோவில் அனுப்புறது, பைக் வாங்கி கொடுத்து அனுப்புறது, சைக்கிளில் அனுப்புறது, தனியாக அவங்க போகிறது, போய் ஸ்கூலுக்கு போகிறது, தனியாக ஸ்கூலுக்கு போகிறது, ஆட்டோவில் போகிறது, வேனில் போகிறது, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல கோ எஜுகேஷன். பக்கத்தில் இருக்கிற பையன் டெய்லி செய்தி வருது ஒவ்வொரு ஊர்ல இருந்து. இந்த ஊரில் இந்த முஸ்லீம் பெண் ஒரு மாற்று மத சகோதரனோடு ஓடி போயிட்டா, டெய்லி செய்தி. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. நம் பிள்ளைகளுக்கு படிப்பு தேவைன்னு சொல்லுவாங்க, ஆலிம் சாக்கெல்லாம் பயான சொல்லுவானுங்க, படிப்பு தேவை. அதை விட முக்கியம் ஈமான், அதை விட முக்கியம் கற்பு. இதையெல்லாம் இழந்துதான் நீ பட்டம் வாங்கின பட்ட தேவை கிடையாது. இந்த பட்டத்தை அணைஞ்சுங்களா? பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுங்கள், தீனை கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஒழுக்கமுள்ள பிள்ளையாக அந்த பிள்ளைகளை வளர்த்துங்கள். எல்லாரும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.